டேய் குமார், அடிக்கிற வெயிலுக்கு மர வெட்டுற வேலையும் போக முடியாது, கொத்தனார் வேலைக்கும் போக முடியாதுடா. வேற எதனா வேலைக்கு தான்டா போனோம். நமக்கு அந்த வேலையை தவிர வேற என்ன வேலை தெரியும்? அதுவும் கரெக்டு தான் குமார். பொழப்பு ஓட்டணுமே. உன்னை நம்பி உங்க வீட்டுல ஒண்ணுக்குது, என்ன நம்பி எங்க வீட்டுல 2 5 இருக்குதுன்னு தான் சொல்லணும். 5? யார் யாரு? யாரு? என் பொண்டாட்டி, அவ கூடவே ஒண்ணு சுத்தி நிக்குது, உடன் பிறப்பு. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்டு தான். ரெண்டும் இப்படி இப்படி இருக்குது. ஏய், என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லுவேன்டா, நீ எப்படா குமார் சொல்லலாம்? சரி சரி, விடு விடு. இந்த மாதிரி இன்னொரு வாட்டிலாம் சொல்லாதடா. காதல கேட்டுனா பின்னாடியே வந்து எட்டி உதைப்பா. நம்ம டீ கடைக்கு போகும்போது இதை பத்தி எதனா பேசுறா. சரி, நம்ம இதை பேசிக்கிட்டு இருந்து பேச வேண்டிய விஷயத்த மறந்துட்டோம் பாரு. சரி, என்ன தொழில் ஆரம்பிக்கலாம்? பேசாம ஜூஸ் கடை போட்டுலாமா? அது ராஜேஷ் போட்டான். அந்த நாதாரி எப்ப பார்த்தாலும் நம்ம தொழில குறுக்க வரான்டா. சீசனுக்கு ஏத்த மாதிரி வியாபாரத்தை மாத்திக்கிறான். அதான் 3 வீடு கட்டி இருக்கான், நம்ம இன்னும் வாடகை வீட்டுல கிடக்குறோம். சரி, அவனை குறை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. நம்ம எதனா நல்ல தொழில ஆரம்பிக்கணும் இப்படியே எவ்வளவு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க? என் தம்பிக்கு வர பசி எடுக்குதான், ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டியதானே? ஏய், இந்த வெயில் டைம்ல ஒரு வேலையை செய்ய முடியலடி, நான் என்ன பண்றது? ஆமா, அக்கா கட்டும் போதுனா குத்தா மந்துட்டியா? எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு உங்க அக்காவை காப்பாத்தன்னு சொன்னியா இல்லையா நீ? ஆமாண்டா சொன்னேன். இப்போ வந்து வெயில் அடிக்குது, மழை அடிக்குதுங்கிற. தம்பி, உனக்கு புரியலையா? வெயில் குழந்தைகிட்ட அடிக்குது, நாங்க எப்படி வேலைக்கு போக முடியும்? நீங்க வேலைக்கு போகலன்னா நாங்க எப்படி தூண முடியும்? டேய் மச்சான், நீ போ, ஏதாவது வேலைக்கு போயாவது நாங்க சம்பாரிச்சு எடுத்துன்னு வரோம். அதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. இப்ப நான் சம்பாதிச்சு கொடுங்க, எனக்கு பசி எடுக்குது. இப்போ எங்கடா போய் நான் சம்பாதிப்பேன்? தம்பி, இந்த வாட்ச் மெக்கானிக் எங்க இருக்குன்னு தெரியுமா? வாட்ச் மெக்கானிக்கா? இவர்தான் வாட்ச் மெக்கானிக். என்னது? ஏன் மறந்துட்டீங்களா? நீங்க தானே வாட்ச் மெக்கானிக். என்னடா இது, ஏதோ கோத்து விடுற மாதிரி இருக்குது. மாமா வாங்கி பாரு, ஏதோ பேட் பட்சம் போயிடுச்சு போலுக்குது. ஒரு 1000 ரூபான்னு சொல்லு. என்னது, 1000 ரூபாவா? என்ன தம்பி சொல்ற? அவனுக்கு எதுவும் தெரியாதுண்ணா, அவன் சின்ன பையன். நான் இந்த வாட்சை ஓட வச்சிடறேன், ஒரு 900 ரூபா கொடுங்க போதும். இதுக்கா 900 ரூபா? ஆமாண்ணா, வேலை அதிகம் இல்ல இதுக்கு. நோ, என்னன்னா தெரியாம பேசிட்டு இருக்க. ஸ்பேன் எடுத்துட்டு வந்து நட்டெல்லாம் கழட்டணும், ரிவிட்லாம் இருக்கும், சம்டி போட்லாம் உடச்சி எடுக்கணும். என்னப்பா பேசுற? ஸ்பேனர் எடுத்து வந்து நெட்டை கட்டுங்கம்மா. நீ கொடுத்துட்டு போனா எங்க வீட்டுக்கார சரி பண்ணுவாரு. இத பாரு, எங்க வீட்டுக்காரங்க ஓடவே இல்ல. இப்ப பாரு 7-8 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து இப்பதான் நிக்குது. 7-8 கிலோமீட்டர் கடியாரம் ஓடுதா? என்னமா பேசுறது? ஒண்ணுமே புரியலையா எனக்கு. புரியத்தெல்லாம் இருக்கட்டண்ணா. இப்ப என்ன 900 ரூபா கொடுத்தா இதை ரெடி பண்றேன். இந்த வாட்சோட விலையை 300 ரூபாய் தான். நான் எதுக்கு 900 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ணணும்? 300 ரூபா கொடுத்தா வாங்கினியா? இதே 300 ரூபா எடுத்துன்னு போய் வாட்ச் கடையில கேட்டா இந்த வாட்ச் கிடைக்குமா? ஓல்ட் இஸ் கோல்டுப்பா. இதே வாட்ச் வருங்காலத்துல பல லட்சம் ரூபா போகும், தெரியுமா உனக்கு? நல்லா டீ போடுறான் மாமா. கம்முடா, நமக்கு எதாவது கிடைக்கும், அதை வச்சு நம்ம நல்லா சாப்பிடலாம். இப்ப என்ன சொல்ற? கொடுப்பா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நான் வேற வாட்ச் வாங்கிக்கிறேன். என்னடா கொடுத்த வாட்ச் திரும்ப வாங்குற? அவ்வளவு காசுல நான் கொடுத்து ரெடி பண்ண முடியாதுப்பா. 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? 100 ரூபாய்க்கு எதுக்கு அந்த வாட்ச் எடுத்துன்னு வந்த? படப்பாவி, என்னன்னா இதை தூக்கி போட்ட? அது கோபத்துல நான் தூக்கி போட்டேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. டேய், வாட்ச் ஓடுது. ஓடுதா? அந்த பக்கம் நான் பாக்குறேன். சரிண்ணா, எவ்வளவு நான் கடைசியா தருவேன்? ஓடுதுன்னு சொன்னாப்புல. ஓடுது இல்லண்ணா, அது பாரு, தேங்காய் ஓடு காலில் குத்தினு ரத்தம் வருது பாரு. இந்த வாட்சி மாமா பசி எடுக்குது மாமா. இருடா, பறக்காத. என்ன நான் சொல்றேன், எவ்வளவு தர? 200 ரூபாய் தரேன்ப்பா. உனக்கு வேணாம் எனக்கு வேணாண்ணா, ஒரு 300 ரூபா கொடுத்துரு. 300 ரூபாய் கொடுத்தா எப்படி பிரிப்ப? 150 பிரிப்பியா? டேய், எங்க வீட்டாண்ட நான் ஒரு வாட்ச் மெக்கானிக்கு, எனக்கு வந்து வியாபாரத்துல லாபத்துல நீ பங்கு பிரிப்பியா? இது உனக்கு நல்லது இல்லடா, நல்லது இல்ல. அந்த வாட்சை கீழே இருந்து எடுத்தது நானு. கீழே இருந்து எடுத்தது நீயா இருந்தாலும் வாட்சிய வாசல்ல தானே இருந்தது. வாட்ச் வாசல்ல இருந்தாலும் அது கீழே இருந்து எடுக்கும் போது ஓனது என்னால தானே. வாட்ச் ஓனது உன்னால இல்லடா, தூக்கி போட்டதால. ஏன் ஒட்டி கேக்குற? வயிற்றுக்கு சோறு தின்னியா இல்ல பழைய சோறு துண்டியா? வாட்ச்ல கலர் கலரா நம்பர்லாம் தெரியுது, நான் பார்த்தேன். பாத்துட்டியா? இன்னொரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடு. வாட்ச் மெக்கானிக் கடை எங்க இருக்குன்னு கேட்டேன். தப்பா? ரொம்ப அக்கப்போர் பண்றீங்க நீங்க. எப்பா, உன்கிட்ட பேசி எனக்கு தலை தான் வலிக்குது. நீ டக்குன்னு 300 ரூபா கொடு, வாட்சை வாங்கிக்க. இந்தா 300 ரூபா, டக்குன்னு வாட்சை ரெடி பண்ணி கொடு. இந்த ரெடி ஆயிடுச்சு. நம்பர்லாம் வருது. என்னப்பா கீழே போட்டா வாட்சை கையில கொடுத்தா இப்ப நம்பர்லாம் வருது? இதுதானே என்னோட ஸ்பெஷல். நான் எந்த வாட்டத்துல வாட்சை தூக்கி போறேனோ அந்த வாட்டத்திலே வாட்ச் ரெடி ஆயிடும். அடா, நான் நிறைய மந்திரவாதெல்லாம் பார்த்திருக்கேன்ப்பா. ஆனா உன்ன மாதிரி ஒரு வாட்ச் கடைக்காரனை நான் பார்த்தது இல்லப்பா. இப்ப பாத்துட்டல, போ. இனிமேட்ல இருந்து எந்த ரிப்பேரா இருந்தாலும் என்கிட்ட தந்து கொடு. அப்படியாப்பா? எங்க ஆயாவுக்கு கொஞ்ச நாள் இழுத்து கிடக்குது, சரிப்படியாப்பா?
ஆஹா, அது என் சிசிய புள்ளைய ரெடி பண்றோம்ல. அதுக்கு மட்டும் நானா? அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். சின்ன வைத்தியனா ஆனதுக்கு அப்புறம் தான் பெரிய வைத்தியனா ஆகணும். நீ ஒரு ஆயாவை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் பெரிய வைத்தியனா ஆவ. என்னப்பா ஆயாவை போட்டு தள்ளுறான்ற? அது ஒரு உதாரணத்துக்கு தானே சொன்னேன். நீங்க போய் ஆயாவை தூக்கின்னு வாங்க. காந்தி தெரு 3வது வீட்டுல இவன் இருப்பான். இவன்ட்ட குத்திங்கன்னா ஆயாவை சரி பண்ணி குத்துற போறான். என்னத்துக்கு? டேய், ஆயாவை சரி பண்ணி விடு, புரியுதா? அது சங்குதிச்சுன்னா நான் என்ன பண்றது? 100 ரூபாய்க்கு என்ன பண்றது? டேய், அப்ப வேற என்ன பண்ண சொல்ற? கை நீட்டுங்க. டேய் டேய், என்னத்துக்கு இப்ப காசு கொடுங்கனா? எனக்கு என் தம்பிக்கு பசிக்குது, நாங்க இத வச்சு பிரியாணி வாங்கி திம்பறோம். அப்படி போவோம் நம்ம. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது காண்டாமிருகம் கைக்கு போன மாதிரி ஆயிடுச்சே. சரிண்ணா, நீ இப்போ ஆயாவை கூட்டணும் வா. 65,000 ரூபாய் செலவாகும். 65,000 ரூபாய் செலவாகுமா? எதுக்கு? ஆயாவை சரி பண்ணதானா? ஆயாவுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், சுகர் டெஸ்ட் எடுக்கணும், பிபி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், நரம்பு துடிப்பு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். எவ்வளவு செலவு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணி உங்க ஆயாவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். அதை சரி பண்ண சொன்னது எதுக்குன்னு தெரியுமா? அது 3000 ரூபாய் எங்க ஒளிச்சு வச்சிருக்குது. அது சரி பண்ணிட்டு அது பிடிங்கிறதுக்கு தான். நீங்க பார்த்தா 65,000 ரூபாய் தாக்குறீங்க. நான் வேணா எங்க ஆயா இங்க கொண்டு வந்து போட்டுறேன். நீங்களே பார்த்து அடக்கம் பண்ணிடுங்க. புரியுதா? அடக்கம் பண்ணிரு, நான் வரேன். என்னப்பா ஆயாவை தூக்கி வச்சா? போயா, ஆயாவை தூக்கின்னு வரானா? ஒண்ணுமே இல்லாம போச்சே.